இந்த ஒரு சின்ன சேஞ்சஸோ இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்டோ கூட நம்மளுக்கு ஒரு பெரிய சேவிங்ஸாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும் அது. ஸோ சேவிங்ஸ்லேயும் நிறைய சேவிங்ஸ் இருக்குது. அதில் எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸும் ஒன்று. எப்படி எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணலாம் அப்படின்னா, சோலார் போடுறது மூலயமா எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணலாம். அண்டு நம்மளோட கன்சப்ஷனை லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிக்கு அப்கிரேட் பண்ணுறது மூலயமா சேவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சோலார் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆன் கிரிட், ஆஃப் கிரிட், ஹைப்ரிட், டிசி அந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் உங்களுடைய நீட் என்ன அப்படின்றதில் நீங்கள் கிளியராக இருக்கணும். உங்களுக்கு அப்படி கிளியாரிட்டி இல்லைனா கூட என்ன சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணி அதை நான் சோலார் உங்களுக்கு பண்ணித்தரேன். அதுக்கப்புறம் அப்ளைன்சஸை அப்கிரேட் பண்ணுறது மூலயமாவும் கரண்ட் பில் கம்மி பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பற்றி பார்ப்போம். ஸோ அது பெரிய விஷயம்னா இல்லை, சிம்பிள் மெத்தட் தான். எப்படி நம்ம ட்ரெடிஷ்னல் டியூப் லைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்இடி லைட்ஸ் போட ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும். எப்படி லோ கன்சப்ஷன் அப்ளைன்சஸை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அது கவர்மெண்ட்டே நம்மளுக்கு ஈஸியான வழி வகுத்துருக்காங்க. அதாவது 5 ஸ்டார் ஸ்டிக்கர் இருக்கணும். அதில் 5